Hello guys, welcome to b4u. கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊதுவத்தி மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அகர்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓல்டு வீடியோ அப்படி இருந்தாலும் கூட ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மிச்ச வீடியோஸ் இல்லாத விஷயங்கள் நிறைய நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து அந்த ஊதுபத்தி மேக் பண்ணுறவங்ககிட்டே போயிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டு ஸோ அதை கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அகர்பத்தி செய்கிறது அப்படின்னு அது பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இல்லை ப்ராஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டைப்பில் பண்ண முடியும். ஸோ அது என்ன டைப்ஸ் அண்ட் எந்தெந்த டைப்பில் நமக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ டைப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேம்போ ஸ்டிக்ஸ், அதாவது இந்த பத்தி செய்கிறதுக்கு நம்ம ஊதுவத்தி செய்கிறதுக்கு அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி இருக்கும். ஸோ அது என்ன குச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சி. ஸோ பேம்போ அப்படின்னா நமக்கு வந்து மூங்கில்னு சொல்லுவாங்க. ஸோ மூங்கில் குச்சி தான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ் பவுடர். அதாவது இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பத்திக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பவுடர். சில பத்தியில் பார்த்திங்கன்னா அது சாண்டல் கலரில் இருக்கும், ஒவ்வொரு பத்தியில் கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரீமிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ராடக்ட் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதாவது உட்டு, அதாவது சார்கோல் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிகாட் பவுடர், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு உட் பவுடர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிமேடை வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கலர் வந்து வேணும், அதாவது நீங்கள் வந்து சாண்டல் கலர் வந்து மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வாங்கிக்கலாம். இல்லை நான் பிளாக் கலரில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ் பவுடர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் நம்ம வந்து மிஷினுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது மிஷின் வந்து நமக்கு ஊதுபத்தியாக வெளியே வந்து கொடுக்கும், அதாவது வாசனை இல்லாத ஊதுபத்தியாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி வந்து காய வைக்கணும். ஸோ காய வைக்கிற ப்ராசஸ், அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட் வந்து அது மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ் பவுடரோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 17 ரூபா 50 பைசா வரைக்கும் வருது. ஸோ 18 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கலர் வந்து சாண்டல் கலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ப்ரீமிக்ஸ் பவுடரோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒயிட் ப்ரீமிக்ஸ் பவுடரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம். ஸோ 55 ரூபா வரைக்கும் வருது. கலர் ப்ரீமிக்ஸ் பவுடர் நமக்கு 55 ரூபா வருது. ஒயிட்னா நமக்கு 45 ரூபா வருது. கலர்னா நமக்கு 55 ரூபா வருது. பிளாக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 17 ரூபா 19 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து நம்ம வாட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணணும், அதாவது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மிக்சிங் மிஷினரி வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம், டெய்லி வந்து ஒரு பிக் குவான்டிட்டி அளவுக்கு வந்து நம்ம ஊதுபத்தி வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த மிஷினரி வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ரொம்ப ஸ்மாலான குவான்டிட்டி நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட நமக்கு ஒரு சின்ன லெவலான மிஷினரி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு டீப்பான நல்ல ஒரு பெசஞ்சு அதை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈவனாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இது ரெண்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியமான மிஷினரி, அதாவது 50 கேஜி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிஷினரி வாங்கணும் அப்படின்னா நமக்கு 48,000 வருது. ஸோ இதோட கெப்பாசிட்டி குறைய இதோட ரேட் வந்து குறையிற கொண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பேம்போ ஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது மூங்கில் குச்சி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான மெயினான சிட்டிஸில் எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து இதை வந்து ஆஃப்லைன்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கிலோக்கு வந்து 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 70 ரூபா 100 ரூபா 150 ரூபாய் கூட இந்த குச்சியோடைய ரேட் வந்து இருக்குது. ஸோ அதோடைய குவாலிட்டி பொறுத்து அந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் குச்சியோட சைஸ் இருக்குது, அதாவது நம்ம வந்து எத்தனை இன்ச்சு பத்தி வந்து மேக் பண்ண போகிறோம், அதாவது 8 இன்ச்சு இருக்குது, 9 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி 12 இன்ச்சு வரைக்கும் பத்தியோட சைஸ் இருக்குது. ஸோ ஊதுவத்தி வந்து நமக்கு எந்த மாதிரியான சைஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோமோ அதுக்கேற்றப்பல நம்ம வந்து இந்த பேம்போ ஸ்டிக்ஸ் வந்து வாங்கிக்கணும். ஸோ அது அந்த சைஸை பொறுத்து இதோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்கிங் மிஷின். ஸோ மிஷினரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 டைப் ஒன்றான மிஷினரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷினரி, அதுக்கப்புறம் செமி ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி. ஸோ மேனுவல் மிஷினரின்னு பார்க்கும்போது நம்ம தான் வந்து எல்லா வேலையுமே நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கையில் உருட்டுற அதே டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது நம்ம வந்து பேம்போ ஸ்டிக்கை நம்ம கையால் வந்து அந்த மிஷினுக்குள்ளே இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஆட்டோமேட்டிக் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து அந்த பேம்போ ஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும், அதுவாகவே ஒன்று ஒன்றா எடுத்து வந்து மிஷினுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். இதே செமி ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா நம்மளா இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இது ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இதோட கெப்பாசிட்டி, அதாவது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் நமக்கு அதிகமாக இருக்கும். இதே செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். மேனுவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா மிஷினரியே இல்லாமல் கூட சிலர் வந்து ஊதுபத்தி செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வந்து விசாரிச்சுட்டு வந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் வந்து இந்த ஊதுபத்தி வந்து மேக் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழில் மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமிக்ஸ் பவுடரும் அது போக பார்த்திங்கன்னா அந்த பேம்போ ஸ்டிக்கும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவுடர் வந்து வாட்டரில் வந்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் பத்தி வந்து மேக் பண்ணி காய வச்சு அந்த கம்பெனிக்கு கொடுக்காங்க. அந்த கம்பெனி வந்து அதில் ஸ்ப்ரே மட்டும், அதாவது சென்ட்டு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே நடக்குது. பட் ஆனால் இங்கே வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியே மிஷினரிஸும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ சென்ட் அப்படின்னு பார்க்கல நமக்கு வந்து எந்த மாதிரியாக சென்ட் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஜாஸ்மின், அதுக்கப்புறம் லாவெண்டர், அதுக்கப்புறம் சாண்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூனிக்கான ஒரு ஸ்மெல், அதாவது நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்மெல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தான் வந்து அந்த சென்ட் வந்து நமக்குன்னு உருவாக்கிட முடியும். ஸோ அது நமக்குன்னு ஒரு சென்ட் வந்து நமக்குன்னு உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் வந்து ரொம்ப ரீச்சாக இருக்கணும்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்தி வந்து, அதாவது சென்ட் இல்லாத பத்தி வந்து மேக் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து பற்றி வந்து நல்லா பழத்தி வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த சென்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ பத்தி நல்லா நனையிற வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு சேல்ஸுக்கு அனுப்பலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள முக்கியமான ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பேக்கிங். ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட அட்டை, அதாவது நம்ம பிராண்டில் போட்டு அட்டையில் போட்டு நம்ம வந்து பேக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து அந்த பத்தியை வச்சு அதை வந்து இந்த சின்ன சின்ன காட்டன் பாக்ஸுகளை வச்சு நம்ம வந்து சேல்ஸுக்கு அனுப்பலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து சொன்ன விஷயம் தான். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பத்தி வந்து வாசனை இல்லாத பத்தி நம்ம மேக் பண்ணி அதில் வந்து சென்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இதே ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசனை இல்லாத பத்தி மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேஜி வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபாயிலேருந்து 63 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு நம்ம வந்து அதில் ஜஸ்ட் நம்ம சென்ட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைப். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே எந்த விதமான மிஷினரிஸும் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பத்தி வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பத்தி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து சென்ட் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்ட் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சென்ட்டை வந்து நம்ம அந்த பாட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து பத்தியில் வந்து டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அப்படியே காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. நமக்கு வந்து இனிஷியலாக அந்த பத்தி வாங்குறதுக்கும் சென்ட் வாங்குறதுக்கும் காட்டன் பாக்ஸ் வாங்குறதுக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மெத்தட் வந்து கன்வின்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்களே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிஷினரிஸ் தான் இதில் வந்து மேக்ஸிமம் முதலீடாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மிஷினரின்னு பார்க்கும்போது நமக்கு மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மேனுவல் மிஷினரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22,000 வருது. செமி ஆட்டோமேட்டிக்னா நமக்கு 77,000 ரூபா. இதே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 1 lakh 1.5 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வேணும் அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சிங் மிஷினரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து நம்ம சாலிட் மிக்சிங் மிஷினரி. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50,000 ரூபா, 25,000 ரூபா, 20,000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம கெப்பாசிட்டிக்கு தந்தப்போ அந்த மிஷினோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் பேம்போ ஸ்டிக் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நமக்கு ஒரு 50,000 வரைக்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் பேக்கிங் பாக்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு 8,000 ரூபா செலவாகும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 லட்ச ரூபா அளவுக்கு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு வந்து நமக்கு தனியாக செட் வேணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது. நம்ம வந்து கம்பெனி நேம் ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்ம வீட்டில் வச்சே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஊதுபத்தி மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ தயாரிப்பு விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரீமிக்ஸ் பவுடரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18 ரூபா வருது பெர் கேஜி. ஸோ நம்ம வந்து 20 கிலோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 360 ரூபா வருது. பேம்போ ஸ்டிக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து நமக்கு 8 கிலோ வந்து பேம்போ ஸ்டிக் தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 28 கிலோ வந்து பத்தி வந்து மேக் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 8 கிலோ பேம்போ ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 400 ரூபா வரைக்கும் வருது. ஸோ அதர் எக்ஸ்பென்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 100 ரூபா செலவானாலும், ஸோ பெர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 ரூபீஸ் செலவானாலும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 28 கிலோ பத்தி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நமக்கு 1,600 ரூபாயிலிருந்து 1,500 ரூபா வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 கேஜி, அதாவது ஹோல்சேல் வித்தவுட் சென்ட் நம்ம வாங்கி நம்ம வந்து சென்ட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி சேல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து, அதாவது வித்தவுட் சென்ட்டில் வாங்கி நம்ம வந்து சென்ட் மட்டும் அடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி செல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு 35 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு யுவர் பிராண்ட், அதாவது நம்மளோட பிராண்டில் வந்து நம்ம வந்து இந்த பற்றி வந்து சேல் பண்ணுறோம், அதாவது ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து
மிஷின் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 28 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து பத்தி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ ரா காஸ்ட் அதாவது ரா மெட்டீரியலோட காஸ்ட்னு பார்க்கும்போது நமக்கு 1600 வரைக்கும் வருது. ஸோ 25 கிராம் அதாவது 25 கிராம் வந்து பத்தி வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹6 8 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது நமக்கு 1000 பாக்கெட் எடுத்துக்கிட்டாலும் கூட நமக்கு வந்து 1000 பாக்கெட் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ₹6000 கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நமக்கு ₹4940. அதாவது நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கழிச்சு பார்க்கும்போது நமக்கு ₹4940 ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ மந்த்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ₹14 லட்சம் கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படியே மிஞ்சி நமக்கு அது ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் கூட நமக்கு ஒரு ₹10 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 28 kg வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸில் தான் நம்மளோட ஃபுல் டார்கெட் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம பத்தி வந்து சேல் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும்போது எங்கள் வீட்டு கூட பக்கத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்தி ஒரு பிராண்ட் வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அந்த பத்தி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமான வாசனை வருது. அந்த பத்தி வந்து கொளிச்சு சொலையே நம்ம தெரு ஃபுல்லாக வாசனை வர அளவுக்கு இருக்குது அதோட வாசனை. ஸோ அதனால் வாசனை அப்படிங்கிறது பத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சென்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இதனால் நமக்கு செலவாகுமோ அப்படின்னு நினைக்காம சென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பத்தியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த பத்தி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து யாருமே பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பிஸ்னஸை நம்ம ஏன் பெஸ்ட்டாக பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எல்லாரும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது பற்றின ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.